ஹாய் பிருந்தா. ஹாய்க்கா. இப்போதான் இதே காஸ்டியூம் ஒரு பொண்ணு பார்த்தேன். நீங்களும் அதே காஸ்டியூமா? என்ன ஜூடியோவா? ஹாய் கதிர். அந்த என்னக்கா ஜூடியோவா? பார்க்குறவனா கேட்குறான் ஜூடியாவான்னு. இந்த மாதிரி உங்கள் பிராண்டுக்கும் நடக்காமல் இருக்குன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ எல்லாருமே ஃபேஷன் பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. செலிபிரிட்டிஸ், இன்ஃப்ளூயன்சர், ஏன் உங்கள் ஃப்ரெண்டு கூட. ஆனால் நீங்கள் ஒரு ஃபேஷன் டிசைனர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஃபேஷன் பிராண்ட் ஆல்ரெடி ஓன் பண்ணியிருக்கீங்கன்னா காம்படிஷன் ரொம்ப ஹெவி. ஃபேஷன் டிசைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் பிராண்டை ஸ்டார்ட் பண்ண ஆசையாக இருந்தால் கிரவுண்ட் ஒர்க் இப்போவே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. பட்ஜெட் இல்லைன்னு ஒரி பண்ண வேண்டாம். ஸ்டார்ட் வித் லெஸ் இஸ் மோர். நாட் ஒன்லி மணி பட் லிமிடெட் எடிஷன் கிரியேட்ஸ் டிமாண்ட். ஜூடியோ டிசைன்ஸ் எல்லாரும் போட்டுட்டு இருக்காங்க. சேம் டிசைன்ஸ், சேம் ஸ்டைல், மாஸ் ப்ரொடக்ஷன், லோக்கலாக ஃபீல் ஆகுது. ஆனால் உங்க பிராண்டை ஸ்டாண்ட் அவுட் ஆகணும்னா காப்பி பேஸ்ட் மாஸ் லுக் கொடுக்கறதுக்கு பதிலாக யூனிக் ஸ்டைல் அண்ட் லிமிடெட் பீஸ்ல டெலிவரி பண்ணுங்க. பீப்புள் லவ் லிமிடெட் எடிஷன் ஐட்டம்ஸ். அவங்க ஸ்டாண்ட் அவுட் ஆகணும்னா நீங்க அவங்களுக்கு ஸ்டாண்ட் அவுட் ஸ்டைல கொடுக்கணும். ஜூடியோ ஸ்டைல்ல இல்ல. கஸ்டமர் ஆல்வேஸ் கிரேவ் பண்ணுவாங்க லிமிட்டடா இருக்க விஷயத்த. அவங்க யூனிக்கா ஃபீல் பண்ண நீங்க அவங்களுக்கு யூனிக்கா ஆஃபர் கொடுங்க. தட்ஸ் த கீ டு பிராண்ட் growth. பார்ட் 2 பார்க்கலாம் எப்படி லிமிடெட் எடிஷனா பிளான் பண்ணணும்னு ஆன் த பட்ஜெட்ல. சோ நீங்க ஃபேஷன் பிராண்ட் ஓனர்ஸ் ஆர் ஃபேஷன் பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணணும்னு இருக்கீங்கன்னா Decoded by Vepix சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. We are exclusively fashion brand strategy experts.